1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவுக்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒஸ்ட் ப்ரோ. அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. எத்தனையோ பெரியவங்க எல்லாம் நம்ம அதை கட்டி காத்த ஒரு சங்கத்துல அதுக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காதவர் தான் இந்த விஜய். நம்மளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கிற நம்ம விஜய் சினிமாலேயே வச்சுக்கணும். சினிமாலேயே வச்சுக்கணும்னா என்ன பண்ணோம், நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவர் சினிமா அனுப்பிச்சிடணும். இல்ல அவர் போயிடுவார். திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக வாங்கிட்டு 15% வாங்குவார் என்று சொன்னால் கூட, உங்க கருத்து கணிப்பு இருந்தால் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.